Welcome back to unikerztechnologies YouTube channel. Friday to Friday. உங்களோட கமெண்ட்ஸ் அதுக்கான எங்களோட ரிப்ளை அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து ஏரோப்ளேனை எப்படி எர்த்திங் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி எர்த்திங்கிறது வந்து எர்த்தோட கனெக்ட் பண்ணாதான் எர்த்திங் அப்படின்னு கிடையாது. ஸோ எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ல லீக் ஆகிற அந்த லீக்கேஜ் கரண்ட் அந்த எலக்ட்ரிக் சார்ஜஸை வந்து அப்சர்வ் பண்ற மாதிரியான எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம எர்த்திங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபிளைட்ல அப்படின்னு பார்த்தா உள்ள இருக்கிற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபிளைட்டோட அவுட்டர் பாடி அந்த மெட்டல் பாடியோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ எர்த்திங் பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங் டெக்னிக்கல் வீடியோங்கிற பிளேலிஸ்ட்ல நம்ம சேனல்ல ஒரு எர்த்திங் வீடியோ ஒன்று இருக்கு. நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியா புரிய வரும். ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்தா டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் அனலாக் இன்புட் அவுட்புட்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி டிஜிட்டல் அப்படின்னா டிஸ்கிரீட் ஆன் ஆர் ஆஃப் இல்லைன்னா 0 வோல்ட் ஆர் 24 வோல்ட், அதாவது 0 ஆர் 1 ஏதாவது எய்தர் ஒரு ஸ்டேட்டை நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறதா வந்து டிஜிட்டல்ல சொல்லுவோம். இதே வந்து அனலாக்ல பார்த்தோம்னா வேரியிங் வேல்யூஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங் வேல்யூஸ் வேரியபிள் குவான்டிட்டியை வந்து நம்ம வந்து அனலாக்னு சொல்லுவோம். அதாவது 0 to 20 milliamps 0 to 10 வோல்ட் 4 to 20 milliamps அப்படி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அனலாக்னு சொல்லுவோம். ஸோ டிஜிட்டலுக்கு வந்து ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன்னா ஸ்விட்சஸ் வந்து எய்தர் ஆன் ஆர் ஆஃப் அந்த ஸ்டேட்டை மட்டும் தான் நமக்கு சொல்ல போகுது. ஸோ ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் ப்ரெஷர் ஸ்விட்ச் இதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டல் இன்புட்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட் அனலாக் இன்புட்க்குன்னு பார்த்தோம்னா ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர் லெவல் டிரான்ஸ்மிட்டர் டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லலாம். ஏன்னா அது வந்து 4 to 20 milliamps இல்ல 0 to 10 வோல்ட் அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் அதாவது வோல்டேஜ் ஆர் கரண்ட் வேரியிங் வேல்யூஸ் நமக்கு சொன்னுச்சு அப்படின்னா அந்த டிவைசஸ்ல அனலாக் இன்புட்ஸ்ல சொல்லலாம். இது ஓகே இன்புட்ஸ். நெக்ஸ்ட் வந்து அவுட்புட்க்கு பார்த்தோம்னா நம்மளோட லோடு மோட்டர் வால்வு ஹீட்டர் இந்த லோட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அனலாகவும் சொல்லலாம் டிஜிட்டலாகவும் சொல்லலாம். இப்போ நம்ம டிஜிட்டல்ல பார்த்தோம்னா அந்த லோட்ஸ் எல்லாத்தையும் மோட்டரை நான் ஆன் ஆஃப் மட்டும் பண்ண போறேன் வால்வு வந்து ஓப்பன் க்ளோஸ் மட்டும் பண்ண போறேன் அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து டிஜிட்டல் அவுட்புட்ஸ். இதே அந்த மோட்டரை ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த வால்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணுங்கிற அப்ளிகேஷனுக்குலாம் வந்து யூஸ் பண்ணணும்னா அதெல்லாம் வந்து அனலாக் அவுட்புட்டா சொல்லுவோம். ஸோ நம்ம எங்க யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து எந்த அப்ளிகேஷனுங்கிறதுக்கு பொறுத்து நம்ம அந்த கேட்டகரைஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இதை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா PLC சீரீஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ் வந்து டிஜிட்டல் இன்புட் அவுட்புட் பத்தி அனலாக் இன்புட் அவுட்புட் பத்தி டீடைலா பேசியிருப்போம். ஸோ நீங்க வந்து அதுல போய் பார்த்துக்கலாம், உங்களுக்கு இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோலே வந்து டிரான்ஸ்மிட்டருக்கும் டிரான்ஸ்டியூசருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்ன அப்படிங்கிறது. ஸோ டிரான்ஸ்டியூசருங்கிறது எனி பிசிக்கல் குவான்டிட்டியை வந்து மெஷரபிள் குவான்டிட்டியா மாத்துனுச்சு அப்படின்னா அதை டிரான்ஸ்டியூசர்னு சொல்லுவோம். ஸோ எனி பிசிக்கல் குவான்டிட்டியை எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டி ஸ்கேல்டு குவான்டிட்டி அதாவது வோல்டேஜ் ஆர் கரண்ட் அந்த எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியா மாத்துனுச்சு அப்படின்னா அதை டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போட்டோ எலக்ட்ரிக் சென்சாரை PLCயோட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இங்க வந்து ஒரு போட்டோ எலக்ட்ரிக் சென்சார் இருக்கு. ஸோ இந்த சென்சாரோட டயக்ராம் இப்போ உங்களுக்கு மேலே தெரியும் சர்க்யூட் டயக்ராம். ஸோ இதில் வந்து 3 and 5 வந்து பவர் கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த சென்சார் ஆப்ரேட் ஆகிறதுக்கு நம்ம பவர் கொடுக்கணும் இல்லையா, அது வந்து இங்கே இந்த சென்சார் வந்து பர்டிகுலர் ஆட்டோனிக்ஸோட சென்சார். ஸோ இது வந்து 230 வோல்ட் AC கொடுக்கலாம் ஆர் எல்ஸ் 24 வோல்ட் DCல ஆப்ரேட் ஆகிற மாதிரியான சென்சார். ஸோ நெக்ஸ்ட் இந்த 4 1 2 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 4ங்கிறது காமன் 1 and 2 வந்து NO and NC. நீங்க காமன்ல என்ன சப்ளை கொடுக்குறீங்களோ இந்த சென்சார் சென்ஸ் பண்றப்ப நார்மலி ஓப்பன் ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் ஆகும் நார்மலி க்ளோஸ் ஸ்விட்ச் வந்து ஓப்பன் ஆகும். உங்க அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எதுல வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காமன்லயும் வந்து 230 வோல்ட் ஏசியும் கொடுக்கலாம் 24 வோல்ட் டிசியும் கொடுக்கலாம். ஸோ நம்ம PLCயோட கனெக்ட் பண்ண போறதா இருந்தா இந்த காமனுக்கு 24 வோல்ட் DC பவர் சப்ளை கொடுத்து அந்த NO டெர்மினல்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு தான் PLCக்கு கனெக்ட் பண்ணுவோம். NC டெர்மினல் உங்களுக்கு அப்ளிகேஷனை பொறுத்து எடுத்து போய் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த இதுல வந்து சென்சார்ஸ் வந்து 2 wire 3 wire 4 wireலாம் இருக்கு. அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிளேலிஸ்ட்ல சென்சார் பிளேலிஸ்ட்ல 2 wire 3 wire 4 wire சென்சார் இருக்கு. நீங்க அதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தா மெமரி யூஸ் பண்ணி நம்ம லேட்ச் பண்றப்ப பிசிக்கல் கனெக்ஷன் வந்து லேட்சிங் பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பட் அது கொஸ்டின் கொஞ்சம் கிளாரிட்டியா இல்லை. என் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம லேட்சிங் வந்து ஜென்ரலா புஷ் பட்டன்ல இருந்து கான்டாக்டர் எனர்ஜைஸ் பண்றப்ப என்ன பண்ணிருப்போம்னா கான்டாக்டர்ல இருக்க ஒரு NO எடுத்து புஷ் பட்டனுக்கு பேரலா லேட்ச் பண்ணிருப்போம். அதாவது அந்த கான்டாக்டரை வந்து ஹோல்ட் பண்ணிருக்கணும் ஹோல்டிங் சர்க்கியூட்டா நம்ம வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணிருப்போம். இது வந்து கம்பல்சரி கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்க ஹோல்ட் பண்ணிருப்பீங்க. புஷ் பட்டன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கான்டாக்டர் எனர்ஜைசிங்ல இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா லேட்சிங் பண்ணிருப்போம். இதே PLCல வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களோட அவுட்புட் போட்டிருப்பீங்க அந்த அவுட்புட் அட்ரஸ் எடுத்து இன்புட் அட்ரஸ்க்கு கீழே பேரலா ஒரு ஹைபிரிட் ஸ்விட்சை போட்டு அந்த அவுட்புட் அட்ரஸ் எடுத்து இந்த ஸ்விட்சுக்கு வந்து அட்ரஸா கொடுப்போம். ஸோ இப்படி நீங்க PLCல லாஜிக்குள்ள லேட்சிங்கா போட்டுட்டீங்க அப்படின்னா பிசிக்கல் கனெக்ஷன் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்க அதுக்கு கால் பண்ணி ஈவன் கேட்கலாம் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா. ஸோ இது டிஓஎலுக்கு எப்படி லேட்ச் பண்றோம் அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து டிஓஎல் சர்க்யூட் வீடியோல இருக்கும், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பவர் கான்டாக்டர் கண்ட்ரோல் கான்டாக்டர் டைமர் கவுண்டர் இதெல்லாம் எப்படி PLCல கனெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பவர் கான்டாக்டர் பொறுத்த வரைக்கும் PLCயோட அவுட்புட்ல டைரக்டா கனெக்ட் பண்ண மாட்டோம். PLCயோட அவுட்புட்ல இருந்து ரிலேவை ஆன் பண்ணுவோம்.
ரிலேல இருந்து கான்டாக்டர் அதை வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணுவோம். கான்டாக்டர் எனர்ஜைஸ் பண்றது மூலியமா லோடுக்கு போற பவரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் வந்து கனெக்ட் பண்ணிருப்போம். இதே வந்து நம்ம டைமர் கவுண்டர்ங்கிறது நீங்க பிஎல்சிக்குள்ள இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் டூல்ஸை கேட்கறீங்களா அப்படிங்கிறது கொஸ்டின்ல கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. அதையும் நீங்க இப்போ கமெண்ட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பவர் கான்டாக்டர் யூஸ் பண்ணி நம்ம டிவைஸ் சர்க்யூட்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். நீங்க ஈவன் அதை வந்து ரெஃபரன்ஸா பார்க்கலாம். உங்களுக்கு அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அப்புறம் லாஸ்ட் கமெண்ட்ஸ் வீடியோல வந்து ஆக்சுவலி பிஎல்சியில என்ன கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிருக்கோம், டெல்டா பிஎல்சியில RS-232 கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிருக்கோங்கிறத நான் மென்ஷன் பண்றதுக்கு மாட்பஸ் RS-232 அப்படின்னு வந்து தப்பா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி டெல்டா பிஎல்சியில நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் சொல்றது வந்து RS-232 சீரியல் கம்யூனிகேஷன் ஒன்லி. அது வந்து மாட்பஸ் RS-232 கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்க அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, நான் மாத்தி சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அரல்ஸ் நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம், எங்க மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு எங்களால ஆன்சர் பண்ண முடியுமோ அந்த ஆன்சர் வந்து சீக்கிரம் உங்களுக்கு கொடுத்துருவோம். அது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது நீங்க கத்துக்கணும், பிஎல்சி பத்தி கத்துக்கணும் அப்படின்னா நீங்க எங்களை விசிட் பண்ணலாம், ஆதம்பக்கம்ல தான் இருக்கும். So thank you for watching this video. எங்க சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க, அப்பதான் எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே டு ஃப்ரைடே கமெண்ட் செக்ஷன்ல வந்து நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். டாடா பாய்.